அனைவருக்கும் எனது அன்பின் வணக்கம். நான் இங்கு நீரிலிருந்து எடுக்கப்பட்ட மோசே என்ற தலைப்பில் ஒரு சிறுகதையை கூறலாம் என்று நினைக்கிறேன். அதோ அங்கே ஒரு கூட்டம் மக்கள். யார் இவர்கள்? ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள். எங்கே செல்கிறார்கள்? ஓஹோ, இவர்கள் தான் யாக்கோபின் குடும்பத்தினரோ? எகிப்து நாட்டில் குடியேற செல்கிறார்கள் போலும். அங்கு என்ன பாடுபடப் போகிறார்களோ? ஏன் தெரியுமா? அன்று தன் குடிமக்களிடம் இஸ்ரேல் மக்களினம் நம்மை விட பெருந்தொகையதாகும், ஆள்பலம் வாய்ந்ததாகவும் உள்ளது. அவர்கள் எண்ணிக்கையில் பெருகிடாதவாறு தந்திரமாய் செயல்படுவோம் என்றார் எகிப்து மன்னன். எபிரேயரின் மருத்துவ பெண்களான சிப்ரா, பூவா என்பவர்களிடம் எபிரேய பெண்களின் பிள்ளை பேற்றின் போது, நீங்கள் பணிபுரிகையில் ஆண்மகவி என்றால் அதை கொன்றுவிடுங்கள், பெண்மகவி என்றால் வாழட்டும் என்றார். ஆனாலோ இந்த மருத்துவ பெண்கள் அவ்வாறு செய்யவில்லை. பெண் குழந்தைகளோடு ஆண் குழந்தைகளையும் வாழவிட்டார்கள். இதனை கேள்விப்பட்ட மன்னனோ மருத்துவ பெண்களை பார்த்து, ஏன் இப்படி செய்து ஆண் குழந்தைகளை வாழவிட்டீர்கள் என்றார். மருத்துவ பெண்களோ பார்வோன் மன்னரை நோக்கி, மன்னரே, எகிப்திய பெண்களை போன்றவரல்லார் எபிரேய பெண்கள், ஏனெனில் அவர்கள் வலிமை கொண்டவர்கள். மருத்துவ பெண் வரும் முன்னரே அவர்களுக்கு பிள்ளை பேறு ஆகிவிடுகிறது என்றனர். மன்னருக்கு ஒன்றும் புரியவில்லை. கடவுளோ இம்மருத்துவ பெண்கள் கடவுளுக்கு அஞ்சி இருந்ததால் அவர்கள் குடும்பங்களை தழைக்க செய்தார். மேலும் பார்வோன் மன்னன் இடிபோல் ஒரு ஆணை பிறப்பித்தான். என்ன தெரியுமா? பிறக்கும் எபிரேய ஆண்மகவு அனைத்தையும் நைல் நதியில் எரிந்து விடுங்கள், பெண்மகவையோ வாழ விடுங்கள் என்று அறிவித்தான். இப்படி இருக்க லேவி குல பெண் ஒருத்தி கருவுற்று ஓர் ஆண்மகனை பெற்றெடுத்தாள். குழந்தையோ செக்கச் சிவந்த அழகாக இருந்தது. 3 மாதங்கள் குழந்தையை மறைத்து வைத்திருந்தாள். மேலும் மறைத்து வைக்க இயலாததால் ஒரு திட்டம் தீட்டினாள். கோரை புல்லால் பேழை ஒன்று செய்து அதன் மீது நீல கீழ் பூசினாள். குழந்தையை அதனுள் வைத்து நைல் நதி கரையிலுள்ள நாணல்களுக்கு இடையில் விட்டு வைத்தாள். அதற்கு என்ன ஆகுமோ என்பதை அறிந்து கொள்ள குழந்தையின் சகோதரி தூரத்தில் நின்று கொண்டிருந்தாள். பார்வோனின் மகள் நைல் நதியில் நீராட இறங்கிச் சென்றாள். அவள் தோழியரோ நைல் நதிக்கரையில் உலாவிக் கொண்டிருந்தனர். ஞே ஞே என்று குழந்தை அழுத சத்தம் கேட்டு, அதோ அங்கே ஒரு பேழை, அதிலிருந்துதான் சத்தம் கேட்கிறது, அதை எடுத்து வா என்றாள் பார்வோனின் மகள். அதை திறந்தபோது ஓர் அழகான ஆண் குழந்தை. அது ஞே ஞே என்று அழுது கொண்டிருந்தது. அதன் மேல் இரக்கம் கொண்ட அவள், பச்சிளம் இக்குழந்தைக்கு பால் கொடுக்க என்ன செய்வது என்று யோசித்தாள். சட்டென குழந்தையின் சகோதரி பார்வோனின் மகளை நோக்கி, உமக்கு பதிலாக பாலூட்டி குழந்தையை வளர்க்க எபிரேய செவிலி ஒருத்தியை நான் அழைத்து வரட்டுமா என்று கேட்டாள். பார்வோனின் மகளோ அழைத்து வா என்றாள். குழந்தையின் தாயையே அழைத்து வந்தாள். பார்வோனின் மகள் குழந்தையின் தாயை நோக்கி, இந்த குழந்தையை நீ எடுத்து செல், எனக்கு பதிலாக நீ பாலூட்டி அதனை வளர்த்திடு, உனக்கு கூலி கொடுப்பேன் என்றாள். வயிற்றில் பால் வார்த்தது போல் இருந்தது அந்த குழந்தையின் தாய்க்கு. மிக்க மகிழ்ச்சியோடு குழந்தையை எடுத்து வந்து வளர்த்தாள். நாட்கள் உருண்டோடின. குழந்தையும் வளர்ந்தான். பார்வோனின் மகளிடம் கொண்டு போய்விட்டாள். அவள் அவனை தன் மகன் எனக் கொண்டாள். நீரிலிருந்து நான் இவனை எடுத்தேன் என்று கூறி அவள் அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். கடவுள் இஸ்ரேல் மக்களை வழிநடத்த எத்தகைய திட்டம் தீட்டுகின்றார் பாருங்கள். திருப்பாடல்கள் 46ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார், இடுக்கணுற்ற வேளைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமான நம் ஆண்டவரை துணையாக பற்றி கொள்வோம். எல்லா தீங்கு நின்றும் அவர் நம்மை காப்பார். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற சிறுகதைகள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். இறையோடு உறவாட எங்களோடு இருங்க. மீண்டும் சந்திப்போம். அன்புடன் உங்கள் ஷீபா ஜோன்.